எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை வாக்கியங்கள் 12 முதல் 16 முடிய. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் வெளிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது வாழ்வு வழங்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டுகள் மனமுடித்து நிறைவாக்கி நிறைவுடன் இருக்கின்ற திரு ஃப்ரெடி மெண்டஸ், திருமதி அனிதா, இவர்கள் இந்த நிறைவு நாளை நிறைவுடனே மகிழ்ச்சியாக நம்முடன் இணைந்து கொண்டாடுகின்றார்கள். அனைவருக்குமே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கிறது. 25 வருடங்களுக்கு முன்னதாக ஞாபகம் இருந்தா உங்களுக்கு எந்த கோயில்ல திருமணம்? சரிங்களா? நீங்க 2 பேரா இருந்தீங்க, மற்றவங்க கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப 3 பேர்கள். எனவே 3 என்பது ஒரு நிறைவு. இருவர் 3 ஆக்கி இருக்கின்றார்கள், 3 பேர்கள் ஆக்கி இருக்கின்றார்கள். கடவுள் 3 பேர் ஆக்கியிருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவி. திருத்துவத்தின் மறைபொருள் தந்தை, மகன், தூய ஆவி. தந்தை மகனை அன்பு செய்ய, மகன் தந்தையை அன்பு செய்ய. இந்த இருவருடைய அன்பின் நிறைவை தூய ஆவியானவர் என்று மறைபொருள் நமக்கு சொல்லுகிறார். நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை, முந்தின ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மறைபொருளை கொண்டாடுவோம். ஞாபகம் இருக்குதா? சமதிருத்துவத்தின் விழா, சமதிருத்துவத்தின் திருவிழா. இந்த மறை உண்மையை தான் நாம் முன்வைத்து கொண்டாடி இருக்கிறோம். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகிய கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார் என்கின்ற போது மனிதனும் அவருடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே இந்த அன்பை, கடவுளுடைய அன்பை பிரதிபலிப்பது எதில் இருக்கிறது, அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த திருமண வாழ்விலே அடங்கி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து, ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, ஒருவர் ஒருவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து, ஒருவருடைய நலனிலே அடுத்தவர்
கருத்து ஒருமித்து அதற்காக தன்னையே முழுமையாக கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை திருமணமாக பார்க்கிறோம். எனவே இது கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது, அந்த அர்ப்பணம் இவர்கள் ஒருவர் ஒருவருக்கு தங்களை அர்ப்பணிப்பதிலே வெளிப்பட வேண்டும். இந்த திருமண பயிற்சி நடக்கிறது. திருமண பயிற்சியின் இறுதி கட்டமாக அமர்வு, அதுல இந்த சர்டிபிகேட் கொடுக்கிற அமர்வு. அதுக்கு முன்னதாக ஒரு 2.5 மணி நேரம் பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு ஆய்வு இருக்கிறார். எதை ஆய்வு செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய திருமண வாழ்வை ஆய்வு செய்கின்றார்கள். அவர்கள் அதுவரையிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை திருப்பி பார்ப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. திருப்பி பார்த்து மகிழ்ச்சியான சூழலை தங்களுடைய மனதிற்கு கொண்டு வரவும், தாங்கள் அனுபவித்த